பாரதி, நீ என்ன என்னைக்குமே கஷ்டப்படுத்ததில்ல, என்கரேஜ் தான் பண்ணிருக்க. ரெண்டாவது விஷயம், நீ இப்ப ரொம்ப கவலையா இருக்கியே, உன் கவலையை போக்கலாமேங்கிறதுக்காக தான் விளையாட்ட இந்த மாதிரி சொன்னேன். கதர், நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி என் வண்டியை நான் மீட்டுக்கிறேன். நீ மனசை அலட்டிக்காம கிளம்பு. சரி. பாரதி பாரதி பாரதி, அப்படியே இரு, அப்படியே இரு, அப்படியே இரு, அசையாத அசையாத, திரும்பாத. இதுவும் கடந்து போகும். என்ன பார்க்க? இப்ப நம்மளை கடந்து போனது வேற யாரும் இல்ல, உன் பிரதர் சரவணன் தான். உன் வண்டியில் தான் போறான். அநேகமா உன்னை தேடி உன் ஆபீஸ்க்கு தான் போறான்னு நினைக்கிறேன். அது எப்படி இவ்வளவு சீக்கிரம் இவன் வண்டியை கொண்டு வந்துட்டான்? ஐயோ, இவன் ஆபீஸ்க்கு போய் என்ன வேற தேடுவானே. நான் சீக்கிரம் போகணும். என்ன செஞ்சான்னு தெரியல. சண்டை போட்டு ஒரு வேளை என் வண்டியை எடுத்துட்டு வந்துட்டானோ. சரி, நான் கிளம்புறேன். சரி, ஓகே. பாரதி, எது வேணாலும் உன்னை கடந்து போகலாம், ஆனா நான் கடைசி வரைக்கும் உன் கூடவே இருப்பேன். தேங்க்ஸ் கதர். வெல்கம். பை. ஏய், பாத்து பதட்டப்படாம மெதுவா போ. சரி, பை. பாய். நான் சொல்லிடுறேன். ஓகே, வணக்கண்ணே. வணக்கம். ஹலோ அங்கிள். வாப்பா, பாரதியோட தம்பி சரவணன் தானே நீ? ஆமாம். ஏன்பா, அக்காவுக்கு என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? லீவ் சொல்லிட்டு போலான்னு வந்தியா? என்ன அங்கிள் இப்படி கேட்டீங்க? ஓ, அக்கா இன்னும் ஆஃபீஸ்க்கு வரலையா? ஆ, அது ஒன்றும் இல்லை அங்கிள். நான் அக்காவோட வண்டி எடுத்துகிட்டு வெளியே போயிட்டேன். அக்கா பஸ்ஸில் வராங்கன்னு நினைக்கிறேன். சரி, அக்கா வந்தாங்கன்னா இந்த சாவி கொடுத்துருங்க. சரிப்பா, கொடுத்துறேன். தேங்க்ஸ். ஓகே, வா. என்னக்கா இவ்வளோ லேட்டாக வர? பஸ்ஸில் வந்தியா? அப்போவே கிளம்பிட்டதா அம்மா சொன்னாங்க. வேற ஏதாவது வேலையா வெளியே போயிட்டு வந்தியா? அது இருக்கட்டும். எப்படி என்ன பண்ணி நீ வண்டியை வாங்கிட்டு வந்த? அக்கா, அதான் கொண்டு வந்துட்டல்ல, ஏன் எப்படின்னு எதுக்கு கேட்டுட்டு இருக்க? ஏய், அவங்க கிட்ட போய் சண்டை கிண்ட போட்டியா? ஆமா, சண்டை தான் போட்டேன். பின் என்னக்கா, வட்டி பணம் வேணா அவன் நேரா வந்து என்ன பார்த்து கேட்டிருக்கணும். வீட்டுக்கு வந்து உன் வண்டி எடுத்துட்டு வரலாமா? தப்பு இல்ல? அதான் சண்டை போட்டேன். இதுக்கு சண்டை போட்ட கூட தப்பா? நியாயத்தை தட்டி கேட்ட கூட தப்புன்னு சொல்வீங்களா? எதுல நியாயம்? வீடு ஏறி வந்து வண்டியை எடுத்துட்டு போனவங்களும் அவங்க பண்ணது நியாயம்னு சொன்னாங்க. சரி, இப்ப நீ அவங்க கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு வந்தியா, இல்ல ஏதாவது தகராறு பண்ணி சண்டை போட்டு வண்டி எடுத்துட்டு வந்தியா? உண்மையை சொல்லு. ரெண்டும் தான் பண்ண. அப்போ வட்டி பணத்தை கட்டிட்ட. ஆமா, கட்டிட்டேன். தப்பு உன் மேலதாண்டா. பணம் எந்த தேதியில தரணுமோ அந்த தேதியில அவங்களுக்கு கொடுத்திருந்தா அவங்க ஏன் வீடு தேடி வர போறாங்க? சரி, பணத்துக்கு என்ன பண்ண? என்னவோ பண்ண, உனக்கு எதுக்கு அது? இனிமே அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க. சரிக்கா, நான் கிளம்புறேன். சரவணா, நில்லு. பணத்தை எப்படி கட்டுனேன்னு கேட்டேன்ல. இன்னொருத்தங்கிட்ட வட்டிக்கு வாங்கி கட்டினேன், போதுமா? என்னடா இதெல்லாம் எங்க போய் முடியறது? வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கு எவனாவது மறுபடியும் கடன் வாங்குவானா? இப்படி சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே வட்டிக்கு கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டியே. அக்கா, ரொம்ப ஃபீல் பண்ணாத. இனி கடன் வாங்காதவன் யாரு? நாடே கடன் வாங்கிட்டு தானே இருக்கு. பெருசா என்ன சொல்ல வந்துட்ட? சரிடா, உடனே ஆரம்பிக்காத. எதுக்கு? இல்ல, வழக்கமா கேப்ப இல்ல, அதான். வேண்டாம் வேண்டாம். அதிசயமா இருக்கு. பணம் வேண்டான்னு சொல்ற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ இன்னொருத்தங்கிட்ட கடன் வாங்கினல, அது ஸ்பீடு வண்டி. வண்டி மிக்க வாங்கினப்ப என் செலவுக்கும் கொஞ்சம் சேர்த்து வாங்கி, இன்னும் 2 நாளைக்கு அது வரும். ஸோ 2 நாளைக்கு ஒன்று தொந்தரவு பண்ண மாட்டேன். சரவணா, என்னடா இது? முதல்ல வாங்கினது மீட்டர் வட்டி, இப்போ ஸ்பீட் வட்டி. ஆண்டவன் தான் உன்னை காப்பாத்தணும். இன்னும் 2 பழமொழி இருக்கு, அதையும் சேர்த்து சொல்லுக்கா.
பணமரத்துல இருந்து கை விட்டவங்க கதையும் வட்டி கட்ட கடன் வாங்கினவங்க கதையும் ஒண்ணுன்னு. அக்கா இன்னும் கொஞ்ச நாள் தான் ஆஸ்திரேலியா போக போறேன். லட்ச லட்சமா பணம் சம்பாதிக்க போறேன். யூ டோன்ட் வரிக்கா. உன் தம்பி சரவண ஓஹோன்னு வருவான். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. சரிக்கா, நான் கிளம்புறேன். சாவி அங்கிள் கிட்ட கொடுத்துருக்கேன், வாங்கிக்கோ. ம்